வானிலை உறவுகள் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா வணக்கம். மிக முக்கியமான ஒரு அறிக்கை இது அப்படின்னே சொல்லலாம். வீடியோ முழுமைக்குமே பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். தமிழகத்தில் இன்று எந்தெந்த மாவட்டங்களில் மழையானது பொழிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அந்தந்த மாவட்டங்களுடைய பட்டியல்களை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். குறிப்பாக பார்த்திங்கன்னா ரீசன்ட் டைம்லேயே பார்த்திங்கன்னா ரெயின்ஃபால் எப்படி அமைஞ்சிருக்குன்னா வட மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களுக்கு மட்டும்தான் இந்த மழை பொழிவு இருப்பது போல் தொடர்ந்து தகவல்கள் அப்படின்றது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலையிலே தமிழகத்தில் இன்றும் சென்னை, நேற்றைய முன்தினம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு வடக்கு, ஓகேங்களா, அப்புறம் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் வாய்ப்பில் திருப்பத்தூர் தான் உருவாகி மேகங்கள் கிழக்கே நோக்கி வேகமாக வருகிறது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்று எந்தெந்த இடங்களில் மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இன்றும் அதே தான் சேம் இரவு 8 மணி வாக்கிலே 8 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளாகவோ அல்லது 6 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளாகவோ அந்த 4 மணி நேரம் 3 மணி நேரம் தான் பீக்கு. அதில் எதனா ஒரு அரை மணி நேரம் மழை பொழியும், அவ்வளவுதான், ஓகேங்களா. ஸோ ஆனால் நாளை அப்படி இருக்காது, ஓகேங்களா. நாளை தமிழகத்தில் வடகோடி மாவட்டங்கள் பரவலான மழை பொழிவு, அடிக்கடி வடகடலோரம் நல்ல மழையை பொழிவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு இதே நேரத்தில், அதாவது நாளைக்கு மாலை நேரத்தில் பார்த்திங்கன்னா வட மாவட்டங்கள் முழுவதுமே நல்ல மழை பொழியலாம். அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், டெல்டா மாவட்டங்கள் ஆங்காங்கே, மத்திய மாவட்டங்களும் ஆங்காங்கே மழை பொழியலாம். ஆங்காங்கே தான் இருக்கும் இந்த மழையை பொறுத்த வரைக்கும். ஒரு பரவலான மழை அப்படின்னா தெற்கு ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர, கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் ஓரளவு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. 13, 14, 15ஆம் தேதிகளிலும் இதே வானிலை நிலவுவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். இங்கு நிலப்பகுதிகளில் பெய்யக்கூடிய மழையை காட்டிலும் கடலில் பெய்யக்கூடிய மழையானது மிகவும் இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஒட்டு மொத்தமாகவே, ஓகேங்களா, நிச்சயமாக ஏகப்பட்ட விதமான அறிவிப்புகள் அப்படின்றது வெளியேகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் வட தமிழகத்திலும் சரி, வட உட்புற மாவட்டங்களிலும் சரி கண்டிப்பாக ஒரு பரவலான மழை பொழிவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. குறிப்பாக தென்மேற்கு பருவமழை ரொம்ப வீக்கான ஒரு சிச்சுவேஷன்லேயே போயிட்டுருக்குது அப்படின்றத நம்மளால் இப்போதைக்கு எதிர்பார்க்க முடிகிறது அப்படின்னே சொல்லலாம். வீக்கஸ்ட்டு ஒரு மான்சூன் பீரியடாக தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் எதிர்பார்க்கப்பட முடிகிறது. பட் ஆனால் இதில் ஒரு கூடுதல் சிறப்பம்சங்கள் இருக்கிறது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். கூடுதல் சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில், ஓகேங்களா, ஒட்டு மொத்தமாகவே தற்போதைக்கு வெப்பசலன மழை ஓரளவு தான் வெப்பம் இருக்கும். நேற்றைய முன்தின வாக்கில் பார்த்திங்கன்னா ஓரளவு வெப்பம் அதிகபட்ச வெப்பநிலையை பார்த்திங்கன்னா எட்டி இருக்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அந்த அதிகபட்ச வெப்பநிலை எவ்வளவா இருக்குன்னா 102 வரைக்கும் போயிருக்கு. 102 40 ஃபாரன்ஹீட், 40 செல்சியஸ். ஸோ 40 செல்சியஸ் அப்படின்றது கொஞ்சம் அதிகம் தான் எனக்கு தெரிஞ்சு, ஓகேங்களா. ஸோ இந்த 40 செல்சியஸை மறுபடியும் பார்த்திங்கன்னா தாண்ட முடியலை. தாண்டதுனால மக்கள் ரொம்ப ஒரு கொடூரமான வெப்பம்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா அதை வர்ணிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் டோன்ட் வரி, இதெல்லாம் டோட்டலாக கம்மியாகிடும். 100க்கு மேலெலாம் இனிமேல் வாய்ப்பு இல்லை, இனிமேல் நோ சான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தமிழ்நாட்டில் இன்றைக்கி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் அந்த பெல்ட்டில் ஒரு நல்ல மழை பொழிவுகள் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது, ஓகேங்களா. அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான மாவட்டங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவுகள் இருக்கலாம். ஸோ அது ஒன்றொன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ டோன்ட் வரி, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வானிலை தொடர்பான புதிய நேர தகவல்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா ஒன்றன் பின் ஒன்றாக நம்முடைய சேனலின் சார்பாக உங்களுக்கு கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தடுத்து இந்த மான்சூன் பீரியடிக் மான்சூன் சொல்லிட்டு இருக்குது. ஸோ அது பார்க்கலாம் எப்படி எவ்வளோ மூமெண்ட் ஆகுதுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு மேபி கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு
தமிழ்நாட்டில் பரவலான மழைப்பொழிவு ஓரளவு இருக்கலாம்னு எதிர்பார்க்கிறேன் வட மாவட்டங்களுக்கு. ஸோ அடுத்ததெல்லாம் பின்னாடி சொல்கிறேன். நன்றி.